பண்ணுறீங்க? நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய உருளைக்கிழங்கு, பின்ன பீன்ஸு, கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டிருக்கோம். பீன்ஸ் அறுவடைலாம் முடிஞ்சிச்சு, உருளைக்கிழங்கு அறுவடையும் முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ பாவக்காய் மட்டும்தான் இருக்குது, கத்திரிக்காயெலாம் இன்னும் போடலை. இருக்கிற காயை கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சிக்கிறேன் அப்படின்னு. கீரையெல்லாம் இருக்குது, கீரை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மழை வந்தால் ரொம்ப இதாகிடுது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இருக்கிற இடத்த ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போட்டிருக்கோம். உங்களுக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு நிறைய பூஞ்செடி வைக்கிறதுலாம் ரொம்ப ஆசை, ஆனால் வரமாட்டேங்குது. இன்னும் மழை தொடங்கினா மட்டும்தான் வச்சு வரும் அப்படின்னு. அப்போ நீ அடுத்தது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பறிச்சது இவ்வளோ பாவக்காய் கிடச்சிட்டு ஒரு 6 பாவக்காய் இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு இருக்குது, எங்கள் அம்மா பக்கத்தில் கொடுப்பாரு. பாவக்காய் இது பார்த்திங்கன்னா சோளம். எங்கள் வீட்டில் 3 போட்டேன், 3 போட்டு எலி எங்களுக்கு ஒன்றே விட்டுருக்கு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சோளம் ஒன்று காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்களேன், ஹாப்பியாக இருக்குங்க. பார்த்திங்களா, ஒரு மேலே பார்த்திங்கன்னா குச்சி மாதிரி போகும். இது பார்த்திங்கன்னா மல்லிப்பூ செடி. இங்கெல்லாம் நான் மல்லிப்பூ செடி வச்சுருப்பேன். பார்த்திங்களா, இதெல்லாம் கத்திரிக்கன்று எங்கள் அப்பா வச்சுருக்காரு. பார்த்திங்களா, கத்திரிக்கன்று எங்கள் அப்பா வீட்டில் இருந்தால் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாருங்க. இங்கே பாருங்கள், நிறையா இது ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாக நான் பூஞ்செடி வச்சுருந்தேன். இப்போது எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்திரிக்கன்று இந்த மாதிரிலாம் வச்சுருக்காரு. ஒரு சைடு ஃபுல்லாக மிளகா அந்த மாதிரி வச்சுருக்காரு. காமிச்சு தரேன் பாருங்கள். இது வந்து திச்சிப்பூன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இங்கே பாருங்கள், திச்சிப்பூன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்களா, இது ஒரு சைடாக ஒரு பாக்கு மரம் எங்கள் வீட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கத்திரிக்கன்று இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பாவக்காய் கொடி எங்கள் அப்பா ஏற்றிட்டுருக்காரு. இங்கே பாருங்களேன், கீழே புதினா நிறையா இருக்கா. துவையலுக்கு ஆகும் இல்லையா, அதனால பறிச்சிக்கேன். முக்கால்வாசி நான் பிரியாணிக்கு எடுத்துடுறது. இது பார்த்திங்கன்னா கோஸ் கீரை. இது வந்து இந்த கீரை வந்து நிறையா பேர் இந்த சைடு கேட்டாங்க, ஆனால் இந்த கீரை என்னென்னு. ஆனால் இது பொரியல் பண்ணால் செம்மையாக இருக்குங்க. அங்கே ஒரு கத்திரிக்கன்று. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிளகா. இங்கே பாருங்கள், இலையே இல்லை, ஆனால் மிளகா மட்டும் தங்குது. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் மிளகா. இப்போ இது ஒரு 4-5 டைம் நாங்கள் பறிச்சாச்சு. 4-5 டைம் பறிச்சிட்டும் இந்த மாதிரி நிறையா மிளகா மறுபடியும் போட்டு இந்த காய் போட்டுருச்சு. பார்த்திங்களா, இது வந்து தக்காளி கீரை. இந்த சைடு மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க. தக்காளி கீரை. கீரை வகைகளும் இதுக்குள்ளே நிறையா இருக்கும். அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் கீரை தான். அங்கே பார்த்திங்களா கீரை. அதில் ஒரு வேப்பங்கன்று வச்சுருக்கேங்க. எனக்கு வேப்பங்கன்று வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இங்கே பாருங்கள், வேப்பங்கன்று ஒன்று வச்சுருக்கேன். பார்த்திங்களா, அப்படி இப்படின்னு ஒன்று வந்துருச்சு. இது சாமந்தி செடி. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பஜ்ஜி மிளகா எங்கேயோ வச்சுருந்தேங்க, காணும். இந்த பாருங்கள், பஜ்ஜி மிளகா. இது பஜ்ஜி மிளகாயா என்ன மிளகான்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது கத்திரிக்காய் தான், காரமான கத்திரிக்காய். இது வந்து நல்லா குண்டாக பெருசாக இருக்கும். அது இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கீரை. வெண்டைக்காய் அதில் ஒன்று போட்டிருக்கேன், வரல கத்தால. இந்த மருதாணி செடி மட்டும் வச்சா நான் வரவே மாட்டேங்குதுங்க. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. அது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. இங்கே குட்டியாக ஒரு பூ பூத்துருக்குங்க பாருங்களேன், பிங்க் கலரில். அந்தா ஐயோ வந்துருச்சே. இங்கே பாருங்கள், இது என்ன பூன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு பூ வந்துருச்சு. பார்த்திங்களா, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.